டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. இதுவரை நம்ம போட்ட வீடியோ எல்லாமே டிவிக்கு விஜய்க்காக ஏன் சொந்த பந்தத்திட்ட எங்க அம்மா அக்காட்ட அண்ணன் தம்பிட்ட ஓட்டுக்கிட்டு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு. காரணம் என்ன அப்படின்னா எங்க அம்மா எங்க அக்காவை தப்பா பேசியிருக்காங்க. சாரி, உங்க அம்மா உங்க அக்காவை தப்பா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டேன், டிவி கொடுத்துட்டான் பெருமையா வாங்கிட்டேன், சேலை கொடுத்துட்டான் பெருமையா வாங்கிட்டேன், வேட்டி கொடுத்தான் பெருமையா வாங்கிட்டேன், அரிசி கொடுத்தா பெருமையா வாங்கிட்டேன், எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டேன், அப்புறம் காசு ஆயிரக்கணக்கா கொடுத்தா வாங்கிட்டேன், 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டேன், இலவசமா திருமணமும் பண்ணி வச்சுட்டான், இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? ஏற்பியா? எவ்வளவு மானங்கட்ட செயல் உனக்கு தெரியுதா தெரியலையா? இப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலிக்குது? மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் வீட்லயும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் அது இதுவரைக்கும் சரண்டர் பண்ணல, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லல. தாவேக்கே இலவசம் அவங்களே கொடுக்குறேன்னு அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா அதை பேசுது. நான் தம்பிக்கு அன்போடு சொல்றேன், நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிற போது அதை சாதாரணமா பார்க்கிற நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு அதை பணமாக கொடுக்கிற போது கையேந்த வைக்கிறீர்கள், பிச்சையெடு, இந்த வார்த்தைகளை முதல் தவிர்க்கணும்னு சொல்றேன். ஒரு அரசன் ஆட்சி நடத்துகிற போது மக்களுக்கு பணம் கொடுத்தால் அதை கையேந்த வைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் ஆட்சி நடக்கிற போது மக்கள் பணத்தை மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு கொடுக்கிற போது அது முதல் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதை தடுக்கணும். பிச்சை எடுக்கிறீங்க. வீடியோ பாத்தீங்களா? யார கேக்குறாம? இலவசம்னா என்ன? யாருக்கிட்ட இருந்து வாங்குறோம்? மன்னர் ஆட்சி நடக்குதா? மக்கள் ஆட்சி தானே, அது எப்படி கையேந்திர மாதிரின்னு கல்யாண சுந்தர நண்பர் அவர் பேசிட்டாரு. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. விளக்கமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவன் ஏன் பேசினான்னு வந்துருச்சு. ஓகேவா? நீ ஏன் என்ன பேசுனேன்னு கேக்குறேன். இலவசம் நான் வாங்கினா உனக்கு என்னன்னு கேக்குறேன். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இதுவரை ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட நான் இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் வாங்கினதே கிடையாது. ஆனா எங்க அம்மா வாங்கியிருக்காங்க தானே, எங்க அக்கா வாங்கியிருப்பாங்க தானே, எங்க அண்ணன் வாங்கியிருப்பாங்க தானே. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லா உறுப்பினர்கள்ட்டையும் நான் கேட்கிறேன். அந்த ஆள் சொல்றான், சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. உங்க அக்காவையும் உங்க அம்மாவையும் தான் அந்த ஆள் சொன்னான். யார சொன்னான்னு நினைச்சிய? ஓட்டு யாருக்கு போடுறோம்னு யாரா கண்டுபிடிக்க முடியுமா? நீ போடுற நாம் தமிழர் கட்சிக்கு உங்க அம்மா போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க அக்கா போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அதையும் தாண்டி நீ ஓட்டுக்கு காசு வாங்கல, ஓகேவா? நானும் வாங்கல. எங்க அம்மா மாதிரி உங்க அம்மா வாங்கியிருப்பாங்க தானே, எங்க அக்கா மாதிரி உங்க அக்கா ஓட்டுக்கு காசு வாங்கிருக்கு தானே. ஏன் உங்க வீட்டுல ஃப்ரீயா கொடுத்த மிக்சியோ கிரைண்டரோ டிவியோ வாங்கினதுல உங்க அம்மா, வாங்கினதுல உங்க அக்கா? எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது? எனக்கு புரியவே இல்லையே. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? இது எல்லாத்துக்கும் ஒரே பதிலடி என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியணும். சத்தியமா சொல்றேன், உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை பார்த்தா சத்தியமா சொல்றேன் பாவமா இருக்கு. அந்த ஆள் நல்லா தானே வாழ்றான். 3 லட்சம் ரூபாய் வாடகை, என்ன கார் வச்சிருக்கான், நீ என்ன வச்சிருக்க? என்ன மாதிரி உள்ள உங்கள்கிட்ட கேட்கிறேன். 4 தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன்.